சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு கிடைத்த அதிகாரம். திமுகவை நோக்கி வீசப்பட்ட தூண்டில் என்ன ஆச்சு? நாடாளுமன்றத்தில் மேகதாது அணை குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுத்திருப்பது மிகச்சரியான நிகழ்வு. இது கர்நாடகாவில் ஆட்சி நடத்தும் காங்கிரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று அரசியல் திறனாய்வாளர் முனைவர் பொன்ராஜ் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேசிய மற்றும் மாநில அரசியல் சூழலில் திமுகவின் வியூகங்கள், கொள்கை உறுதிப்பாடு, தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் அந்த பேட்டியில் விரிவாகவே பேசியிருக்கிறார் பொன்ராஜ். அந்த பேட்டியில் தொகுதி மறுவரையறை செய்யும் போது வெறும் மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலாக வைத்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். நமது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமே பறிபோகும். மக்கள் தொகை கண்ட்ரோலை மதிக்காத வடமாநிலங்கள் அதிக பலனை அடையும். இதை தவிர்க்க வேண்டுமானால் நிதிக்குழு வரி பகிர்வுக்கு பயன்படுத்தும் சூத்திரத்தை போல ஜிடிபி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் போன்ற பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய நியாயமான சூத்திரத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும். தென் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இத்தகைய நியாயமான திருத்தங்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மத்திய அரசு அப்படி செய்யாமல் வட மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்று செயல்பட்டால் திமுக இந்த மசோதாவை நிச்சயம் எதிர்த்து வாக்களிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை திமுக தலைவர் ஸ்டாலினே தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக காங்கிரசுடன் சேர வேண்டிய என்ற அவசியமே இல்லை. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் வெறுமனே பேச்சுவார்த்தைகளுடன் நிறுத்திக் கொள்கிறதே தவிர தொகுதி மறுவரையறைக்கு எதிராக மாநில அளவில் எந்த ஒரு வலுவான போராட்டத்தையும் நடத்தவில்லை. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக காங்கிரஸ் எடுத்து போட்ட துரும்பு என்ன? எனவே காங்கிரஸை நம்பி எந்த பயனும் இல்லை. அதேபோல திமுக, பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக பரப்பப்படும் செய்திகள் அனைத்தும் வெறும் அவதூறுகள். தாவேக்க, நிர்மல்குமார் போன்ற RSS பின்னணி கொண்ட நபர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் பிரச்சாரம் இது. காங்கிரஸை போல திமுக முதுகில் குத்தும் கட்சியோ அல்லது தனது கொள்கையை அடமானம் வைக்கும் கட்சியோ கிடையாது. டெல்லியில் மோடிக்கு ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் திணறிய போதே திமுக தன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் அடமானம் வைக்கவில்லை. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாருக்கு கிடைத்த அதே மரியாதையும் அதிகாரமும் திமுகவுக்கும் கிடைத்திருக்கும். ஆனால் திமுக ஒரு கொள்கை வழியில் நடக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் என்பதால் அதை செய்யவில்லை. திமுக எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தாவேக்கவுக்கும் காங்கிரசுக்கும் அருகதையே இல்லை. நாடாளுமன்றத்தில் மேகதாது அணை குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் நோட்டீஸ் கொடுத்திருப்பது மிகச்சரியான நகர்வு. இது கர்நாடகாவில் ஆட்சி நடத்தும் காங்கிரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். ஆனால் நடைமுறையில் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய காவிரி நதிநீர் வரவில்லை. 2023 இதே சூழல் வந்தபோது திமுக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி மத்திய காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலம் தண்ணீரை திறக்க வைத்தது. ஆனால் இப்போது கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரிடமோ அல்லது உங்கள் கூட்டணி சகோதரர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவிடமோ பேசினீர்களா? அவர்களிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று கர்நாடக அமைச்சர் சொல்கிறார். அப்படியென்றால் இங்கு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? காவிரி நீர் உரிமையை பெற எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் சோஷியல் மீடியாவில் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களையும் கேள்வி கேட்பவர்களையும் போலீஸை வைத்து அரெஸ்ட் செய்து மிரட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அடக்குமுறையை விட்டுவிட்டு மாநில சுயாட்சி மற்றும் காவிரி நீர் உரிமையை மீட்டெடுக்க அரசு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்.